ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஈவினிங்க்கு புட்டு, அரிசி மாவு புட்டு. அதாவது 1/2 கிலோ கணேஷ் பிராண்டு மாவு பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி தெளித்து நல்லா உதிரி உதிரியாக வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு முறி எடுத்து திருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து புட்டுக்குழலில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வந்தோன்னா ஒரு 4 கரண்டி போடணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி தேங்காய் பூ போடணும். அப்புறம் 4 கரண்டி வந்து அரிசி மாவு போடணும். போட்டு புட்டுக்குழலை ரெடி பண்ணி வச்சிடணும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், ஈவினிங்க்கும் கொடுக்கலாம், பகல்லையும் சாப்பிட்லாம். வந்துட்டு காலையிலேயே நாங்கள் சில நேரம் புட்டு வைப்போம். இன்றைக்கி சரி என்ன பண்ணலாம், நேற்றே ஆல்ரெடி நேந்திரம்பழம் அப்பம் போட்டோமா, அதனால் பழம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடந்தது நிறைய. அதனால் சரி புட்டு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு புட்டு பண்ணிட்டேன். வந்துட்டு அதுக்கு தொட்டுக்கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம் வச்சுருக்கேன், பாசிப்பயிறு அவிச்சி வச்சுருக்கேன். வந்துட்டு சீனி போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பயிருமே ஹெல்த்தி, நேந்திரம்பழமுமே ஹெல்த்தி. இங்கே பாருங்கள், தட்டில் புட்டு அவிஞ்சிட்டு அதுக்குள்ளேயும் பாதி எடுத்து வச்சு பாதி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா